தக்காளி விவசாயம் விளைச்சல் வர்றப்போ விலை கிடைக்கும். ஏன்னா மழை எந்த ஏரியா? சுல்தான்பேட்டை ஒன்றியம். எங்க சூலூர் சட்டமன்ற தொகுதி. 2000 ஏக்கர் விவசாயம். எவ்வளவு ஏக்கர்ல தக்காளி சாகுபடி பண்றாங்க? நாங்க மொத்தம் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பண்றோம். 2000 ஏக்கர் பண்றாங்க. 320 நாள் இருக்கு. இது மார்க்கெட் எங்க கொண்டாந்து பண்றீங்க? மார்க்கெட் உக்கடம், சிங்கானூர் சந்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க தான் பண்றீங்க. வேலை எந்த வெளி மாவட்டத்துல எங்கேயும் போறது இல்ல? நாச்சிபாளையம். இது என்ன ரகம்? இதோடைய ரகம் என்ன ரகம்? காஞ்சனா. காஞ்சனா. கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது எவ்வளவு நாள் வந்து அழுகாது இருக்கும் இந்த பழம்? 5 நாளைக்கு அழுகாது. 5 நாளைக்கு அழுகாது. வைக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஃப்ரிட்ஜில் தக்காளி வைக்கிறது இல்லை. வைக்கிறது இல்லை. 10 நாளைக்கு நான் வைக்கிறது இல்லை. வைக்கிறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? வசதி இல்லை. இல்லை சொல்கிறேன், ஒன்றும் கெடாது இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெடாது. எங்கள் குளிர்பதன கிடங்குலாம் அங்கே இல்லையா? குளிர்பதன கிடங்கு இல்லை. நாங்கள் விலை கம்மியாச்சுன்னா வெளியே தான் கொடுப்போம். எந்த பகுதியில் மைய பகுதி எதாக இருக்குது? எங்களுக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியில் மைய பகுதியில் அதிகமாக விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி எது? சுல்தான்பேட்டை. சுல்தான்பேட்டை. அங்கே ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சா அங்கே இருக்கின்ற விவசாயிகள், இந்த தக்காளி சாகுபடி செய்கிற விவசாயிகள் விளைவீட்டிலிருந்து பாதுகாக்கலாம். அது கூட குளிர்பதன கிடங்கு வச்சா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யலாம். மற்ற பயிர்களுக்கு காப்பீடு இருக்கு, தக்காளி காப்பீடு இல்லை. காப்பீடு இல்லை. ஒரு மழை பெஞ்சா தக்காளி அப்படியே உழவு விட்டுருப்பாங்க, வேற வழி இல்லை. சரி கொடுங்க. மனு வேலைக்கு பார்த்து எங்களுக்கு இப்போ ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்கிது? இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிது. சரி பார்த்து எங்களுக்கு ஒரு ஏக்கர் எத்தனை கிலோ வந்து நமக்கு ஒரு ஏக்கரில் ஒரு ஆண்டுக்கு தக்காளியுடைய விளைச்சல் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஆண்டுக்கு வர 3 மாதத்துக்கு தக்காளி 3 மாதத்துக்கு விளைச்சல் இருக்கும். எவ்வளவு? ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து 40 பெட்டி, இந்த மாதிரி 40 பெட்டி போகும். ஆப்பிள் ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும்? 15 கிலோ. ஒரு நாள் 60 கிலோ, 600 கிலோ. 600 கிலோ ஒரு நாளைக்கு. ஒரு நாள் டு ஒரு நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 600 கிலோ இருக்குது. தக்காளி நாற்றுட்டு அந்த எப்போ இந்த தக்காளி வந்து நம்முடைய பலனுக்கு எப்போ வரும்? 3 மாதம். 3 மாதம் கழிச்சு. 2.5 மாதம் 3 மாதம் ஆகி ஒரு 3 மாதம் நாற்று நெட்டு இங்கே வர 10 ரூபா ஒரு நாற்றுக்கு ரேட்டு. சரி.